சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி சொற்பொழிவு விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் பஞ்சாபி கேஷன் தற்பொழுது நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பள்ளி கல்வித்துறை சார்பாக 3 நாட்கள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இணை இயக்குநர் விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மகாவிஷ்ணு என்பவர் குறிப்பாக அரசியல் சம்பந்தமாகவும் அதே போல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் அது சர்ச்சைக்குரிய நிகழ்வாகவே இருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிடை மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறை சார்பாக விசாரணை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே இன்று காலை தலைமை ஆசிரியர் பணியிடை மாற்றம் செய்வது தொடர்பாக ஆசிரியர்கள் போராட்டம் என்பது நடத்தியிருந்தார்கள். இந்த பணியிடை மாற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்கனவே அந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அசோக் நகர் பள்ளி மேலாண்மை பள்ளி பொறுத்தவரையிலும் மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் நேரில் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார். இன்று மாலையும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் பள்ளி முடிந்த உடனேயே ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருந்தார்கள். அந்த திட்டத்திற்காக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் பஞ்சாப் நேஷன் நேரடியாக வந்து விசாரணை நடத்தியிருந்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 3 நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஆசிரியர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் உள்ளிட்ட எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தற்பொழுது அறிவுரை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தற்பொழுது பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களையும் கலந்து செல்லப்படி தற்பொழுது இணை இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.